உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் 2024 வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான். முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும், புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும், மகர மனையில 3 கிரகங்கள் இணைவு, அதாவது செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் பகவான், கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும், மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன், மனோகாரகனான் சந்திரன் மீனமனையில அமர்ந்திருக்க போறாங்க. இந்த மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல அதே இந்த மாதத்துல, அதாவது மாசி 24ஆம் தேதி என்று, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சரி, அதே போல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்கும், தனம், குடும்பம் எப்படி இருக்க போகிறது, தான் அசையும் அசையா சொத்துக்களை இந்த மாதம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா, குழந்தைகளினுடைய நலன் எப்படி இருக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா, வெளிநாட்டு யோகம் இருக்கா, இப்படி செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதலில் வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அதாவது 10ஆம் இடத்திலிருந்து தனக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். கூட யாரு இருக்கார் அப்படின்னா செவ்வாய் இருக்கார். அப்போ இந்த சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் எங்க அமர்ந்திருக்காருன்னா 6ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதியோட இணைவு பெற்று உச்ச பலத்துடன் அமர்ந்திருக்கு. அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். அப்போ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது 1.5 வருடங்களுக்கு பிறகு அமைய உள்ள இந்த அற்புதமான இந்த மாதத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல உன்னதமான, அதாவது ஒரு உயர்வை தரக்கூடிய யோகத்தில் தான் இந்த மாதம் இருக்கு. அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையலை என்று இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும். உங்க படித்த படிப்புக்கு உண்டான உங்க வயதுக்கு ஏற்ற ஒரு வேலை அமையக்கூடிய தன்மை. அப்போ ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையில் இதுவரைக்கும் நீங்க உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு, அதாவது உயரதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு உண்டான ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தரக்கூடிய தன்மை. அப்போ அத்தனை நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு என்பது நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும். அப்போ வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ
உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதனான சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார் அல்லவா. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், திறன்கள், அதாவது செயல்திறன் எல்லாமே நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த மாதம் இருக்கிறது. ஏன்னா சூரியன் பார்க்கிறார் அல்லவா. அப்போ உயர்வை தரக்கூடிய அமைப்பு, நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த மாதம். அப்போ வேலை நன்றாக இருக்க போகிறது. தொழிலில் இருந்தீங்கன்னா கூட புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட இப்போ ஒரு நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். அவர்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா 9, 10, 11ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். செவ்வாய், சுக்கிரன், புதன் 3 பேரும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே லாபத்தை நோக்கியும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும் அதன் மூலம் ஒரு பாக்கியத்தையும் ஒரு பெயரையும் புகழையும் கௌரவத்தை அடையக்கூடிய விதத்தில்தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் நினைத்தவாறு நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உண்டு. பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் உண்டு. இதுவரைக்கு நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டு எந்த காரியத்துக்காக நீங்கள் செய்தீர்களோ அந்த காரியங்கள் செம்மைப்படக்கூடிய, அந்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம், ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய, ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. 2ஆம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்காரே, இந்த கேதுனாலே நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுருமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு எழும். ஆனால் அப்படி கிடையாது. கன்னி மனையில் இருக்கின்ற கேது உங்களுக்கு அளவுக்கு இருந்த ஒரு ஞானத்தை தரும். அப்போ காசு பணம் டீல் பண்ண விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானோதயத்தை தரும். இதை செய்தால் நமக்கு நன்று, இதை செய்தால் நமக்கு தீமை என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தி என்பது இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஆனால் கேது அங்கே இருக்கிறதுனால, கேதுனால ஒரு பாம்பு கிரகம்ங்கிறதுனால, ஒரு தடை அப்படிங்கிறதுனால 3ஆம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்துக்கு வராமலும் நீங்கள் மற்ற குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அல்லவா. அப்போ நல்ல தைரிய வீரியங்கள் பெருகும். சகோதரிகளின் மூலமாக, அதாவது அந்த சகோதரர் அப்படிங்கிறது 3ஆம் இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே இந்த செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால சகோதரர்களால் மேன்மை உண்டு. அப்போ சகோதரர்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய தன்மை, அப்போ சகோதரர்களுக்கு ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை. அந்த செவ்வாய் என்பது விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஊக்கத்தையும் உயர்வை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கின்ற இந்த சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசின் அன்பர்களுக்கும் உயர்வை தரக்கூடிய, நன்மதிப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் அந்த செவ்வாய் சுக்கிரனும் இணைந்து மிருகமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள், இடம் சம்பந்த விஷயங்கள், இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நல்லதே நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினைத்து கொண்டு அந்த கனவை நோக்கி இருந்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் உங்கள் கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யப்பட்ட விஷயங்கள் இருப்பவர்களுக்கும் சரி, அல்லது டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. குழந்தை நலன் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா நன்றாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா. அந்த இடத்தை அந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வையும் அங்கே
பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப குழந்தை நலன் திருப்திகரமாக இருக்கும். குழந்தையினால் இதுவரைக்கும் ஏற்பட்ட மனசங்கடங்கள் எல்லாமே விலகக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்போ குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், ஏன்னா இதுவரைக்கும் குரு 9ஆம் இடத்துல தான் இருந்தாரு. ஆனா ராகுவோட கடந்த சில மாதங்களுக்கு முன்பாடு பார்த்தீங்கன்னா ராகுவோட பீடிக்கப்பட்டிருந்தால் குரு வக்ரமாக இருந்தார். இப்போ முழு ஒளி பொலிவுடன் அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வுங்கிறது குழந்தை பிறப்புல தடைப்பட்டு கொண்டிருந்த அத்துணை சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூலங்கள், குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும். ஒரு நல்ல மார்க் வாங்கணுங்கிறத கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இதைத்தான் படிக்க போறேன், இப்படித்தான் நான் இருக்க போறேன், வாழ்க்கையில் இப்படித்தான் சாதிக்க போகின்றேன் என்கின்ற மன உறுதிப்பாடோட படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் எதிர்ப்பு பகை இருந்தாலும் அந்த எதிர்ப்பு பகையை தவிடு பொடியாக்கக்கூடிய தன்மை, யார் என்று எதிரிகள் இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு வெற்றியடையக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்திருமன்னா 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார். அப்போ சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அதே சமயம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமை இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த தடை விலகப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரியனும் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஈகோ சென்ஸ், அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதற்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். குரு பலன் இருக்கு. சுப காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாகவே இருக்கிறது. வெளிநாட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு 8ல உட்கார்ந்திருக்கார். அப்போ 8ஆம் இடம், அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்று ஒரு கெடுபலன்களை செய்ய போவதில்லை. ராகு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அல்லது வெளிநாட்டிலேயே வேலை செய்பவர்களுக்கு ஒரு வேலை மாறணும், ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், ஒரு PR அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால விநாயகமூர்த்தி வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். டெய்லி நீங்க வெளியில வேலைக்கு போகும்போதும் சரி, எங்க சென்றாலும் விநாயகமூர்த்தி சென்று வழிபடுவதும், ராகு 8ல இருக்கிறதுனால துர்க்கை அம்மனை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையும் ஏற்றத்தை தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.